பெரும்பாலும் நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் யோசனை பண்ணுறீங்க அப்படின்னா சைனீஸ் பம்பு வாங்காதீங்க. கொஞ்ச நாள் சார், ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளாட்டு ப்ரமோட் பண்ண போகிறேன், சும்மா கொஞ்ச நாள் தோட்டம் வச்சுருக்க போகிறோம், ஒரு வருஷம் 2 வருஷம் தான் சார் எங்களுடைய வேலையே, அதுக்கப்புறம் இந்த மோட்டார்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சைனீஸ் மோட்டார் வாங்கி போடுங்க. அது பயனுள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேனலில் 2 பேனலில் அந்த மோட்டார் ஓடும். ஆனால் பெரிய லெவல் மோட்டார், உதாரணமாக 7.5 ஹெச்பி போடுறீங்க, இந்த அளவுக்கு டெலிவரி சைனீஸ் மோட்டாரில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அவங்களும் இதே அளவுக்கு பேனல் போடுவாங்க. ரேட்டு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு 10,000 20,000 வித்தியாசம் வரும். இந்த அளவுக்கு டெலிவரி வேணும், உள்ளூர்லேயே மோட்டாரில் கிடைக்கணும், ரேட்டும் கைக்கு அடக்கமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்களே இது மாதிரி உங்கள் ஊரில் சிஆர்ஐ மோட்டாரோ, டெக்ஸ்மோ டேரோ மோட்டாரோ, அக்வாடெக்ஸு அப்படின்னு இருக்குது, கிர்லாஸ்கர்னு இருக்குது, சூனா மோட்டார்னு இருக்குது, நிறைய பிராண்டட் கம்பெனி மோட்டார்ஸ் இருக்குது. அதில் 5 ஸ்டார் போட்டிருக்கும். இந்த 5 ஸ்டார்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள காயில் வைண்டிங் பண்ணுறாங்கல்ல, அந்த காயில் வைண்டிங் பண்ணுற வயர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த வயரை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா, அதோட மேற்பரப்பு நார்மலாக நீங்கள் கோயம்புத்தூர் பம்பிலலாம் வாங்கினீங்கன்னா பள்ளம் மேடுமா இருக்கும். நல்ல பெருசாக சின்னூண்டு வயர் இருக்குது, நம்முடைய மயிரிழை சைஸில் இருக்குது. அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம கட்டவர்கள் சைஸுக்கு பெருக்கி பார்த்தீங்கன்னா, அதோட சர்ஃபேஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும், கரோடடாக இருக்கும். அதில் போகக்கூடிய மின்சாரம் வந்து அதில் தடைப்பட்டு போகும். அதனால் இம்பீடன்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது மின்சாரத்தை அதிகமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வேலை செய்யும். அதோட மின் தடை அதிகமாக இருக்கும், எளிதாக ஹீட் ஆகும்.